நம்ம கஸ்டமரில் 50% பேருக்கு இது வரைக்கும் சப்சிடி கிளைம் ஆகிட்டே இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு, சப்சிடி வருமா வராதா அப்படின்ற மாதிரி. நீங்கள் டிசிஆர் பேனல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்சிடி வந்துடுது. நான் டிசிஆர் போட்டிங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக ஒரு 10 நாள்லேயே மீட்ரு வந்துடுது. நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, ப்ரொடக்ஷனும் நல்லா இருக்குது. நம்ம டிசிஆர் பேனலில் சப்சிடி ஸ்கீம்லேயும் பண்ணி கொடுக்குறோம், நான் டிசிஆர் பேனலில் சப்சிடி இல்லாத ஸ்கீம்லேயும் பண்ணி கொடுக்குறோம். 2 ஸ்கீம்லேயுமே பண்ணி கொடுக்குறோம். நம்ம 5 கிலோவாட்டுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்சிடி ஸ்கீமோட நான் சப்சிடி ஸ்கீம்லேயே ரேட்டு கம்மியாக வரும். நீங்கள் இப்போ சப்சிடி ஸ்கீமில் இருக்கிற பேனல் வந்து விலை கூட, அதனால் ஒரு 6 கிலோவாட் சிஸ்டம் சப்சிடியில் போடுறத விட 6 கிலோவாட் சிஸ்டம் நான் சப்சிடியில் போடுறது ப்ராசஸும் ரொம்ப ஈஸி, சப்சிடி காஸ்ட்டை விட இதோட விலை வந்து கம்மி. இப்போ ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் போடுறோம், 1,85,000 1,90,000 நம்ம போடுறோம் அப்படின்னா, இதே மாதிரியே நம்ம நான் சப்சிடியில் போடும்போது அதை விட ரேட்டு கம்மியாக தான் வரும். 1,60,000 நம்ம போட்டுடலாம். 6 கிலோவாட் சிஸ்டம்லாம் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,50,000 வருது. இப்போ அந்த மாதிரி போடும்போது சப்சிடி வாங்கி நம்ம 4 கிலோவாட் சிஸ்டம் போடுறத விட நான் சப்சிடியிலே நம்ம ப்ரொசீட் பண்ணி போகலாம். பேனல் குவாலிட்டி நல்லாயிருக்கும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோடு இருக்கும். அதே நேரத்தில் ப்ராசஸும் ரொம்ப ஈஸி, நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாகவே நெட் மீட்ரு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ராசஸும் பண்ணி கொடுக்குறோம். இந்த நான் சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு போகும்போது கமர்ஷியல் செக்டார் கடைகளுக்கு போடுறது எல்லாமே நம்ம டிசிஆர் பேனல், இந்த சப்சிடிக்குரிய பேனல் போட மாட்டோம். எல்லாமே நான் சப்சிடி பேனல் தான் போடுவோம். வீடுகளுக்கு இந்த சூரிய வீடு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வர்ற பேனல் மட்டும்தான் டிசிஆர் பேனல். இந்த மானியத்துக்குனே தயாரித்த பேனல். எப்படி நம்ம சிமெண்ட்டு பேக்லாம் மானிய விலையில் கொடுக்குறதுக்குன்னு ஒரு சில சிமெண்ட்டுகள் கொடுப்பாங்க, செட்டிநாடு சிமெண்ட்டு, வலிமை சிமெண்ட்டு, இப்படிலாம் பார்த்திங்கன்னா மானிய திட்டத்தில் வீடுகளை கட்டுறதுக்கு அதுக்குன்னே உரிய சிமெண்ட் இருக்கும். அதே மாதிரி மானிய திட்டத்தில் சோலார் போடுறதுக்குன்னே இந்த மாதிரி பேனல் டிசிஆர் பேனல் வருது. இந்த பேனலில் போட்டாலும் நல்லா ப்ரொடக்ஷன் தான் இருக்குது. நாங்கள் செக் பண்ண வகையில் எந்த குறையும் இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரி நான் டிசிஆர் பேனல் சாதாரணமாக கமர்ஷியல் பர்பஸுக்கு பெரிய பெரிய பவர் பிளான்ட்டுக்கு போடக்கூடிய நான் டிசிஆர் பேனல்லையும் சூப்பராக ப்ரொடக்ஷன் இருக்குது. பேனலை நம்ம கட்டாயம் கழுவி வைக்கணும். 2 மாதத்துக்கு ஒருக்கையாவது நீங்கள் கழுவுனா போதும். வாரம் நாங்கள் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போட்டும் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் க்ளீனிங்காக நம்ம பண்ணி கொடுக்குறோம். பேக்கப் இல்லாத இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்துக்கு பேக்கப்பு கொடுக்குறோம். 5 கிலோவாட்டு 6 கிலோவாட்டுக்கு மேலே போகும்போது நம்ம ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டு அதில் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேக்கப்பு நம்ம கொடுத்துட்றோம். இந்த மாதிரி நம்ம க்ளீனிங்க்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், பேக்கப்புக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இன்ஸ்டாலேஷனில் எர்த்திங்கு, லைட்னிங் அரெஸ்ட்டு எல்லாமே பக்காவாக இன்ஸ்டால் பண்ணி நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு சிஸ்டம் எப்படியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு வரோம்.